என் அன்பு பிள்ளையே, இன்று உன் மனதில் ஏகப்பட்ட குழப்பங்கள். நாம் எடுத்து வைத்திருக்கும் அடி சரிதானா இல்லையா என்று குழம்பிக் கொண்டிருக்கின்றா. யோசனைக்கு மேல் யோசனை. நீ என்னத்தான் யோசனை செய்தாலும் உன் காரியம் சிதறாமல் இருக்க எனதருள் வேண்டுமல்லவா? அதனால் உன் யோசனைகளை எல்லாம் விட்டுவிடு. காரியங்களை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக இரு குழந்தையே. சரியான நேரத்தில் எப்படி முடிக்க வேண்டுமோ அப்படி எந்த குறைவும் இல்லாமல் உனக்கானதை நான் முடித்துக் கொடுப்பேன். உன் யோசனைகளுக்கெல்லாம் மேம்பட்டவன் ஒருவன் நான் இருக்கின்றேன் என்பதை நினைவில் நிறுத்தி செயல்படு. அப்போது உன் காரியங்கள் எல்லாம் எவ்வித தடையுமின்றி நிறைவேறுவதை அனுபவத்தில் நீ உணர்வா. குழந்தையே, உன்னால் முடிந்தவரை சாய் சச்சரிதம் என்ற புனித நூலில் இருந்து தினமும் ஒரு அத்தியாயத்தை படி. நிச்சயமாக உன் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் குழந்தையே. உனக்கு பிடித்ததை நான் செய்வேன் என்று நினைப்பதை விட உனக்கு நல்லது என எது உண்டோ அதுதான் உன் தந்தை செய்வேன் என்ற நம்பிக்கையை முதலில் வளர்த்துக்கொள். நிச்சயம் வாழ்வில் முன்னேறுவாய் குழந்தையே. நல்லவர்கள் என்றும் தோற்பதில்லை. என்னை நம்பி அவர்களை நான் என்றும் கைவிடுவதில்லை. உனக்காக நற்பலன் நிச்சயம் உன்னை வந்து சேரும். உனக்கு கவசமாய் நான் இருப்பேன் குழந்தையே. உன்னிடம் இருந்து நான் எதிர்பார்ப்பது தன்னிகரில்லாத அன்பை மட்டும்தான். உன் அன்பு மட்டும்தான் என்னை ஜீவனுடன் உலாவ விடுகின்றது. உன் கண்ணில் நீர் திரண்டால் அது என்னுடைய இதயத்தை சுக்கல் நூறாக்கி விடுகின்றது. நீ என்னுடைய குழந்தை. வாழ்வில் எல்லா நலன்களும் பெற்று நீ வாழ வேண்டித்தான் இரவும் பகலும் இறைவனின் நாமத்தை உச்சரித்துக் கொண்டுள்ளேன். எந்த தந்தையும் தாயும் தன்னுடைய குழந்தை வீழ்வதை விரும்ப மாட்டார்கள். அவர்கள் தலை நிமிர்ந்து வாழ்வதைத்தான் விரும்புவார்கள். நான் உங்களின் தந்தையும் தாயுமானவன் அல்லவா? நீங்கள் தாழ்ந்து போனால் அது எனக்குத்தானே அவமானம். சாயியின் பிள்ளைகள் செல்லா காசாக நிற்கின்றார்கள் என்ற பேச்சை என்னால் கேட்க முடியுமா குழந்தையே? அதனால் எதற்கும் கலங்காதே. தைரியத்துடன் முயற்சி செய். உனக்கு நல்லது நடக்க உன் கூடவே இந்த சாயப்பா நடந்து வருவேன். இனி வரும் நாட்களில் உன் ஒவ்வொரு செயலிலும் நான் இருப்பதை நீ உணர்வாய் குழந்தையே. இது என் சத்திய வாக்கு. எதை இழந்தாலும் வருந்தாதே. அது இன்னொரு வடிவில் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். நம்பிக்கையோடு இரு குழந்தையே. அலைப்பாயும் மனதை அடக்கி வைத்தால் அற்பங்கள் ஒழியும், அனைத்தும் நலமாக அமையும். தன்னந்தனியாக நிற்பவனை விட பலசாலி இந்த உலகில் எவனும் இல்லை குழந்தையே. நான் உன்னை விரும்புகின்றேன். நான் உன்னை நேசிக்கின்றேன். இது இரண்டிற்கும் என்ன வித்தியாசம்? சொல்கின்றேன் கேள். நீ ஒரு பூவை விரும்பும் பொழுது அதை பறித்து விடுகின்றாய். ஆனால் அந்த பூவை நீ நேசிக்கும் போது அனுதினமும் தண்ணீர் ஊற்றி வளர்க்கின்றாய். இதை புரிந்தவனுக்கு உலகம் புரியும். எது கிடைக்கின்றதோ அதை மனதார ஏற்றுக்கொள். இங்கு எதுவுமே கிடைக்காதோர் ஏராளமாக உள்ளனர். உன் அன்பு எந்த இடத்தில் நிராகரிக்கப்பட்டாலும் இழப்பு உனக்கில்லை குழந்தையே. நிராகரித்தவருக்கே என்பதை புரிந்து கொள். நன்றி மறந்தவர்களை எண்ணி நீ ஒருபோதும் நிம்மதி இழக்காதே. உன் நன்றியை மனிதன் மறந்து போகலாம். ஆனால் தெய்வம் ஒரு நாளும் மறப்பதில்லை. இன்று என் மனம் குளிர்ந்து உன்னிடம் நேரில் வந்து பேசினேன். நீயும் என்னை உணர்ந்தா. அதனால் உன் மனதையும் விரல் விட்டு என்னும் நாட்களில் குளிர்ச்சி செய்வேன். அந்த மகிழ்ச்சியை இப்போதிருந்தே நீ அனுபவித்துக் கொண்டிருக்க செய்வேன். எல்லோருக்கும் பிடிக்கும்படி சுயமரியாதையை இழந்து வாழ்வதை விட சிலருக்கு மட்டுமே பிடித்தாலும் திமிர் கலந்த தன்மானத்தோடு வாழ்வதே மேல் குழந்தையே. தீராத பிரச்சனை என்று எதுவும் இல்லை. சிந்தித்து செயல்படும். தீர்ந்துவிடும் உன் பிரச்சனை. பெற்ற தாய் தகப்பனை விட எல்லோரும் ஒரு கட்டத்தில் உன்னை நிராகரிக்கவே காத்திருக்கின்றனர். இதை நீ புரிந்து கொள்ள கொஞ்சம் அனுபவம் தேவை. அவ்வளவுதான். முயற்சிக்கு நீ அடிமை என்றால் வெற்றி உனக்கு அடிமை. பணிவுக்கு நீ அடிமை என்றால் புகழ் உனக்கு அடிமை. காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்பும் கண்டிப்பாக ஏதோ ஒரு மகிழ்ச்சியினை ஒளித்து வைத்திருக்கும். அன்பு குழந்தையே, நீ நிம்மதியாக வாழ வழிகளை சொல்கின்றேன் கேள். இந்த உலகத்தில் யாரையும் நம்பாதே. எதையுமே அதிகமாக எதிர்பார்க்காதே. வாழ்வில் நீ மகிழ்ச்சியாக இருப்பாய். பிறரை பற்றி அதிகம் ஆராய்ந்து கொள்ளவும் வேண்டாம். உன்னை பற்றி அதிகம் பிறருடன் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். இரண்டுமே உன் நிம்மதிக்கு கேடு விளைவிக்கும் என்பதை மறந்து போகாதே. காத்திரு குழந்தையே. நீ நினைத்த காரியங்கள் அத்தனையும் நான் நடத்தி தருவேன். இன்னும் ஒரு மாதத்தில் உனக்கு நல்ல செய்தியை தரப்போகின்றேன். நீ உயர்நிலையை அடைவாய். என்னை நம்பு. என் ஆசிர்வாதம் எப்போதும் உன்னுடன் இருக்கும் குழந்தையே.
உள்ளது எதுவோ அது இறைவன் கொடுத்தது என்று மகிழ்ச்சியாயிரு. இல்லாதது எதுவோ அது இனி இறைவன் கொடுக்கப் போவது என்று நம்பிக்கையுடன் இரு. உன்னை எல்லோரும் அவமானப்படுத்துவது போலவும் கைவிட்டது போலவும், எல்லாமே இருந்தும் எதுவுமே இல்லாதது போலவும், எல்லோரும் இருந்தும் அனாதையைப் போல இப்போது நீ உணர்கின்றா. குழந்தையே, அனைத்தையும் நான் அறிவேன். கவலைப்படாதே, நான் உன்னோடுத்தான் இருக்கின்றேன். உன்னை கீழே விழ வைக்க 1000 உறவுகள் இருக்கலாம். ஆனால் உன்னை தூக்கி நிறுத்த நான் ஒருவன் இருக்கின்றேன் என்பதை மறந்து போகாதே. உனக்குரிய கஷ்டமான நேரத்தில் கஷ்டத்தை நினைக்காமல் என்னை நினைத்துப் பார். அந்த கஷ்டமே தெரியாமல் நான் உன்னை வெளியில் கொண்டு வந்து விடுவேன். குழந்தையே, நீ உன் வாழ்க்கையில் எவ்வளவு தூரம் உயர வேண்டும் என்று துரத்தி துரத்தி சென்றாலும் உனக்கு அந்த நல்ல நேரம் வரும்பொழுதுதான் வரும். அப்படி அமைந்து விட்டால் நீ அதை விட்டு விலகி சென்றாலும் அது உன்னை விட்டு ஒருபோதும் விலகி செல்லாது. எல்லோருக்கும் வாழ்க்கையில் ஒரு முறை உயர்வு என்பது உண்டு குழந்தையே. அது உன்னையும் விட்டு விடுமா என்ன? அந்த நாள் நாளை முதலும் தொடரலாம். கலங்காமல் இரு. இன்றோடு இரவு முடியப் போவதும் இல்லை, நாளை மட்டும் பகல் விடியப் போவதும் இல்லை. அதுபோல்தான் நாம் வாழ்வின் இன்பமும் துன்பமும். கலங்காதே குழந்தையே, உனக்காக நான் இருக்கின்றேன். நீ உண்மையாக இருந்தால் பல சோதனைகளை சந்திப்பாய். நீ உண்மையாக இருந்தால் பல வேதனைகளை அனுபவிப்பாய். நீ உண்மையாக இருந்தால் பல நன்மைகளை இழந்திடுவாய். ஆனாலும் நீ உண்மையாக இருந்தால் கடவுள் உன்னை திரும்பி பார்ப்பார். கடவுள் உன்னில் திரும்பி பார்த்தால் இழந்ததை அனைத்தையும் நீ பெற்றிடுவாய். அன்பு, நேர்மை, பொறுமை, நம்பிக்கை உன்னிடம் இருந்தால் நீ என்றும் என்னோடு இருப்பாய் குழந்தையே. உண்மை கசக்கும், பொய் இனிக்கும். நேருக்கு நேர் சொல்பவன் நண்பன், 4 பேர் முன் சொல்பவன் எதிரி. இல்லாத நேரம் பார்த்தே பேசுபவன் துரோகி. வாழ்வில் சில தருணங்களை எல்லாம் மீண்டும் உருவாக்க முடியாது. நடக்கும் போதே ரசித்துக்கொள் வாழ்க்கையை. நாம் வாழ்வில் செய்யும் மிகப்பெரிய சாதனை பிறரை வேதனை செய்யாது வாழ்வதே. அமைதியை தேடி இமயமலை செல்ல தேவையில்லை. என்னிடம் வந்து உட்கார், என்னையே தியானி. நிச்சயமாக உன் மனதில் அமைதியை நான் தருவேன் குழந்தையே. அனுபவம் என்பது பெரிதாக ஒன்றும் கிடையாது. எல்லாவற்றையும் இழந்த பிறகு எஞ்சி நிற்பதுதான். அதிகம் சிந்திப்பவன் அதிக அவமானங்களை கடந்திருப்பான். அதிகம் பேசுபவன் அதிகம் ஏமாற்றப்பட்டிருப்பான். அதிக மௌனம் காப்பவன் அதிக அனுபவங்களை பெற்றிருப்பான். கெட்டதற்கே ஒரு காலம் வரும்போது நல்லதற்கென்று ஒரு காலம் வராமலா போய்விடும்? காலம் பதில் சொல்லும் குழந்தையே. பொறுமையாக காத்திரு. வாழ்க்கை பின்னோக்கி இழுக்கும் போது மனம் தளராதே. பின்னோக்கி இழுக்கப்படும் அம்புதான் வேகத்துடன் முன்னோக்கி பாய்கின்றது. கோபங்கள் கூட மன்னிக்கப்படலாம். ஆனால் உதாசீனங்கள் ஒருபோதும் மன்னிக்கப்படுவதில்லை. உரிமையில்லாத உறவும், உண்மை இல்லாத அன்பும், நேர்மை இல்லாத நட்பும், நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையும் என்றும் நிரந்தரமில்லை. உன்னை தாழ்த்தி பேசும்போது ஊமையாயிரு, உயர்த்தி பேசும்போது செவிடனாயிரு. வாழ்வில் எளிதில் நீ வெற்றி பெறலாம். என்னை ஏன் என்று கேட்க ஆளே இல்லை என்ற வார்த்தை வயதிற்கேற்ப மாறும். இளமையில் கர்வமாகவும் முதுமையில் பரிதாபமாகவும். நரி நாய் வேஷம் போடலாம், ஆனால் நன்றியோடு இருக்க முடியாது என்பதே நிதர்சனமான உண்மை. நம்மை தவறாக நினைத்து விட்டார்களே என புலம்பாமல் நம்மை அவ்வளவுதான் புரிந்து வைத்துள்ளார்கள் என விலகிவிடுவதே சிறப்பான பதிலடி. சூழ்நிலை மாறும்போது சிலரது வார்த்தைகள் மாறும், ஏன் பலரது முகங்கள் கூட மாறும். என்ன செய்தாலும் ஒரு பெண் தன்னை விட்டு போக மாட்டாள் என்று அறிந்த பிறகுதான் ஆணின் அலட்சியம் ஆரம்பமாகின்றது. 4 பேர் குறை சொன்னால் நம்மிடத்தில் குறை இருக்கின்றது என்று அர்த்தமில்லை. அந்த 4 பேருக்கும் வேறு வேலை இல்லை என்று அர்த்தம். எப்போதும் கவனத்துடன் இரு. இங்கு யாரும் யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல குழந்தையே. கஷ்டமான வேலைகளை செய்ய உடலை பழக்குங்கள். கஷ்டமான சூழ்நிலைகளை கையாள மனதை பழக்குங்கள். உடலும் உள்ளமும் உறுதியாக இருந்தால் எதையும் எதிர்கொள்ளலாம். யாரும் நம்மை புரிந்து கொள்ளவில்லையே என்று வருத்தப்படாதே. யாராலும் புரிந்து கொள்ள முடியாத மனம் உள்ளதே என்று கர்வப்படு குழந்தையே. மான அவமானங்கள், ஏமாற்றங்கள், தோல்விகள், நிலை குலைந்து போக செய்யும் கால சூழ்நிலைகள், காரியத்தில் நஷ்டங்கள், வஞ்சக சூழ்ச்சிகள், எதிர்ப்புகள், உறவினர் நண்பர்களின் சூதுகள், அன்பின் இழப்புகள், இவையெல்லாம் மானிட வாழ்க்கையின் அன்றாட நிகழ்வுகள். இது போன்ற போராட்டங்களை எல்லாம் மன உறுதியுடனும் துணிச்சலுடனும் எதிர்கொள்கின்ற மானிடன் எவனும்
அவனே மிகச்சிறந்த மானிடனாவான். காயப்படாத மூங்கில்கள் புல்லாங்குழல்கள் ஆவதில்லை. வழிபடாத வாழ்வில் வசந்தங்கள் நுழைவதில்லை. வேதனைகளையும் சோதனைகளையும் கடந்துத்தான் சாதனைகள் படைக்க முடியும். மறந்து விடாதே, கவலையும் கண்ணீரும் ஒருபோதும் நம்மை வாழ வைக்காது குழந்தையே. நிம்மதியையும் ஆனந்தத்தையும் வெளியில் தேடாதே, அதை நான் உன்னுள்ளேயே வைத்துள்ளேன். சரி விடு, எல்லாம் சரியாகிவிடும். எதையும் சமாளிப்போம் என்னும் ஆறுதலை கூற நல்ல துணை இருக்கும் வரை இந்த வாழ்க்கை சலிப்படையாது குழந்தையே. வாய்ப்புகள் விலகும் போது அதை எண்ணி கவலைப்படாதே. எல்லாம் நன்மைக்கே என்று தொடர்ந்து முயற்சி செய். மிக பெரும் வெற்றி உனக்காக காத்திருக்கின்றது. கலங்காதே, தைரியமாயிரு. உன்னை படைத்தவன் உனக்கு துணையாக நிற்பான். தள்ளி இருந்து பார்ப்பவர்களுக்கு நாம் தவறாக தெரியலாம். நெருங்கி பழகிவிட்டால் அதை விடவும் கூட தவறாக தெரியலாம். ஆனால் நாம் சரியாக இருந்தால் என்றாவது ஒரு நாள் மிக சரியாக தெரிந்திடுவோம். நாம் நாமாக இருப்போம். பிறருக்கு பிடித்தமாறு அல்ல, நமக்கு பிடித்தவாறு. உன்னிடம் வந்திருக்கின்றேன் நான். என்னை கெட்டியாக பற்றிக்கொள். உன்னை விட்டு நான் விலக மாட்டேன் குழந்தையே. என் குழந்தைகள் கவலைப்படும் போது அதை நிவர்த்தி செய்வது எனது கடமை. ஒரு மனிதனை மகிழ்ச்சியாக மாற்றக்கூடியது அவனது செல்வமோ பொருளோ அல்ல, போதும் என்ற எண்ணமும் எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவமும் தான் ஒரு மனிதனை மகிழ்ச்சியாக மாற்றும். எவ்வளவு இன்னல்கள் கொடுத்தாலும் மனதால் யாருக்கும் துரோகம் நினைக்காதவரை இறைவன் எப்போதும் யாரையும் கைவிட மாட்டார். என் வைரமே, என்னை நம்பி வாழும் நீ வாழ்க்கையில் ஒருபோதும் வருத்தப்படாதே. கேட்பது நீயானா, கொடுப்பது நானாவே. நானே உனக்கு என்றும் துணையாகவும் இருப்பேன். எதை எண்ணி இத்தனை நாள் காத்திருந்தாயோ அதை நிறைவேற்றி வைப்பது எனது கடமை குழந்தையே. உனக்கு நல்லது செய்யவே நான் உன்னுடன் இருக்கின்றேன். கலங்காமல் இரு. உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்து நடக்காமல் போன காரியம் இனி எந்த தடங்களும் இல்லாமல் இனிதே நடைபெறும். இது உன் தந்தையின் சத்திய வாக்கு குழந்தையே. நீ படும் அத்தனை போராட்டங்களில் இருந்தும் நான் உன்னை விடுவிப்பேன். உன்னை யாராலும் வெல்ல முடியாது. உன் கவலைகளுக்கு மருந்தாக நான் இருக்கும் போது ஏன் புலம்பிக் கொண்டிருக்கின்றாய்? அந்த நேரத்தில் என்னுடன் பேசு. நான் உனக்கு ஒரு தீர்வை தருவேன். நீ நீயாக இரு குழந்தையே. உன்னை பிடித்தவர்கள் நேசிக்கட்டும், பிடிக்காதவர்கள் யோசிக்கட்டும். உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறிய பின் நீ வாழும் அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை காண்பதற்காகவே நான் காத்திருக்கின்றேன் குழந்தையே. இனி உன் வாழ்வில் அனைத்து மங்களமே நடக்கும். நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே, மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்று முன் நினைவில் உன் சாயப்பா.